ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது நிறைய கேட்டிருக்காங்க. லிப்ஸ் பிளாக்கா இருக்கிறது, அப்புறம் ஓப்பன் போசஸ், அப்புறம் நிறைய கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஓப்பன் போசஸ்க்கு ஒரு சொல்யூஷன் ப்ராடக்ட் இருக்கு, அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், உடனே இமீடியட்டாக சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. அதாவது ரிசல்ட் வந்து கொஞ்சமாக கிடைக்கும். அதில் என்னெல்லாம்னா, ஒன்று ஓப்பன் போசஸ், அப்புறம் தழும்புகள் இருக்கு பார்த்தீங்களா, காயம், அந்த மாதிரி தழும்புகள். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அது மாதிரி ஹேர் வளருது பார்த்தீங்களா, நிறைய ஃபேஸ் ஹேர், அதை வந்து இமீடியட்டாக இன்னைக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நாளைக்கே அப்படிங்கிறது சரி பண்ண முடியாது. எதனாலும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வந்து உடனே ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி நாளைக்கோ இல்லை 1 வீக்லேயோ 10 டேஸ்லேயோ அது சரியாகவே ஆகாது. சில பேர் வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே தெரியலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காண்டி தான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓப்பன் போசஸ்க்காக இருக்கட்டும், அந்த தழும்புகள், அப்புறம் ஹேர் வளருது பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அது எல்லாமே கொஞ்சமாக தான் நம்ம குறைக்க முடியும். உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் ஈவன் லேசர் ட்ரீட்மெண்ட் போனாலுமே அதையுமே நம்மளுக்கு ஒரு 5 சிட்டிங் 7 சிட்டிங் அப்படின்னு இருக்கும். நான் கிளினிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். உடனே இம்மீடியட்டாக சரி பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓப்பன் போசஸும் அப்படி தான். ஓப்பன் போசஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆலிவ் ஆயில் பற்றி. ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து தோல் பிரச்சனைகளை, சரும பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு. டெய்லியும் ரெகுலராக அதை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தழும்பு, பரு தழும்பு, ஓப்பன் போசஸ் அந்த மாதிரி மினிமல் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, டோனர். அதுதான் இந்த 4 டோனர் நான் கொண்டு வந்திருக்கேன். டோனர் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 3 டைம் கூட டோனர் அடிச்சுக்கோங்க. ஃபேஸில் க்ளீன் பண்ணிட்டு தான் அடிக்கணும். அந்த ஃபோன் தாங்க. ஃபேஸை வந்து எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு பருவோ இல்லை அந்த தழும்போ ஓப்பன் போசஸோ எதுவும் நீங்கள் க்யூர் பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸை அழுக்கு இல்லாமல், டெட் செல்ஸ் இல்லாமல் க்யூராக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்கும். டோனர் பற்றி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்டாங்க. ஆல்ரெடி பார்சல் நேற்று கூட வச்சு அனுப்புனேன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஆர்டர் இருக்குது, பெண்டிங் ஆர்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டோனரை ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு தான். இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைமோ 4 டைமோ ஃபேஸில் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிக்கலாம். இந்த டோனர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஓப்பன் போசஸை மினிமல் பண்ணி கொடுக்கும். அதாவது இன்னைக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நாளைக்கு மறைஞ்சிடாது. கொஞ்சமாக அந்த ஓப்பன் போசஸ் கொஞ்சமாக மூடும். கொஞ்சமாக குறைஞ்சி மினிமல் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். இந்த டோனர் வந்து என்னென்னா, நம்ம ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணி இந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல். அப்புறம் ஓப்பன் போசஸ் வந்து மினிமல் பண்ணி கொடுக்கும். கம்பல்சரி மினிமல் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். பெருசாக இருந்தது கொஞ்சமாக குறைஞ்சி சின்னதாகிறது நீங்களே பார்க்கலாம். இந்த டோனர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின்னுக்குமே இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதனால தான் பார்த்து சொல்கிறேன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. பெஸ்ட்டு டோனர் ஃபார் ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு. அப்புறம் வந்து ஆக்னி ப்ரோன் இருக்கும் இல்லையா, பரு வந்த தழும்புகள், அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். பிக்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டோனர் வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், சிஸ்டர் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுவீங்களா, அது கண்டிப்பாக முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம் தான். நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். என்னோட பிரைடுக்காக இருக்கட்டும், CTMன்னு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, C வந்து கிளென்சிங், CTM, T வந்து டோனர், M வந்து மாய்ஸ்சரைசர். இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம் ஸ்கின் ப்ரிப்பரேஷனில். அதனால் என்னோட பிரைட்ஸ்க்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், இதெல்லாம் நான் ரெகுலராக நல்லா ஃபாலோ பண்ணுவேன். டோனரில் வந்து என்கிட்ட 4 இது இருக்குது. இது வந்து சன் டிஃபென்ஸ் நீம் ஸ்கின் டோனர். இதோட ரேட் வந்து 195 ரூபா. இதுவும் சேம் ஸ்கின் டோனர். ஹனியோட டோனர் 225 ரூபா. ரேட்டு வந்து கொஞ்சம் மாறும். அப்புறம் இது வந்து ரோஸோட ஸ்கின் டோனர் எவ்வளோ, 225 ரூபா. அப்புறம் வந்து ரோஸ்மேரி வாட்டர், சாரி இது வந்து நம்மளுக்கு, இதை வந்து நான் இது சேமாக இருந்ததுனால இதை டோனர்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன். இது டோனர் இல்லை, இது வந்து ரோஸ்மேரி வாட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த டேண்ட்ரஃப்க்கு வந்து, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஹேர் க்ரோத்துக்கு நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹேர்
ரோஸ்மேரி வாட்டரு. ஒன்று வந்து ரோஸ்மேரி வாட்டரு, இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க அப்புறம் ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ரூட்டில் ஸ்ப்ரே பண்ணுவோம் தானே, அந்த மாதிரி ரோஸ்மேரி வாட்டரு அதையும் சேர்த்து நான் இதில் ஒரே மாதிரி இருக்குமா அதை கொண்டு வந்துட்டேன். இது வேணும்னாலும் சொல்லுங்கள். இதோட ரேட்டு வந்து 275 ரூபா. ரோஸ்மேரி வாட்டர் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் லேட்டாக தெரிஞ்சது இதோட டீட்டெயில் எல்லாமே. ஹேர் இல்லாத இடத்துல கூட ஹேர் க்ரோத் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போ அதான் சொன்னாலே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது, என்கிட்ட கேட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டேண்ட்ரஃபையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்குற கஸ்டமர் சொல்லி தான் எனக்கு இதோட இதை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. வேணும்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கொரியர் அனுப்புகிறேன். அப்புறம் வேறு என்ன, இது வந்து நைட் க்ரீம் மட்டும்தான் 10 டேஸ்க்கு மேலே ஆகும். மற்ற ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம சென்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ப்ராடக்ட் எனக்கு நைட் க்ரீம் கிடைக்க லேட் ஆகுது இல்லையா, அதனால தான் திரும்ப 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 சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ஒருத்தங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, பார்லரில் வந்து ஸ்க்ரப்பும் பேக்கும் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் இல்லையா, அதை நிறைய பேர் வந்து கேட்டு ஃபேஸுக்கு மட்டும் கலர் ஆகுது, எனக்கு பாடி எல்லாம் கருப்பாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இன்னொன்று என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது என்ன அவங்க நேம் கூட மறந்துட்டேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை, பார்லரில் வச்சு பண்ணுறதை நீங்கள் சேல் பண்ணுறீங்களே, இப்படி சொல்கிறீங்களே, அவங்க அடுத்தவங்க பழைப்பில் மண்ணலை போடுறீங்க, இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவங்க உழைப்பில் மண்ணலி போடுறது கல்லலி போடுறதுலாம் எனக்கு பழக்கம் கிடையாது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நானும் பார்லர் தான் வச்சுருக்கேன், 2.5 வருஷமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 13 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பார்லர் வச்சுருக்கேன். அதுக்கும் இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்கே பார்லர் வச்சுருக்க எல்லாருமே வந்து ஒரு டீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இது பண்ணுறது, அவங்க பழப்ப கிடக்கிறது, இவங்க அந்த பழக்கமே கிடையாது. எல்லாருமே ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அடுத்தவங்க பழப்பில் மண்ணாலி போடுவோம் சொல்லுங்கள்? இது வந்து ஒரு தெரியாமல் பேசியிருக்கலாம், அந்த மாதிரி இது வராது. எல்லா பார்லர்லையுமே சேல்ஸுக்கு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதே மாதிரி நானும் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் சேல் பண்ணுறது தான். இது வந்து காமன், எல்லா பார்லர்லேயும் கேட்டால் கொடுப்பாங்க. எனக்கு பாடிக்கு நான் வீட்டிலவே பண்ணணும், எனக்கு பாடி கை கால் கருப்பாக இருக்குது, ப்ராடக்ட் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா பார்லர்லையுமே சேல் பண்ணுவாங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட். இதுக்கும் பார்லருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்லர் பழப்பில் மண்ணாலி போடுறது, சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நம்ம என்ன தான் ப்ராடக்ட் கொடுத்தாலும், இப்போ எனக்கு வந்து இவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பார்லருக்கு கஸ்டமர் வரதான் செய்கிறாங்க. ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் வீட்டில் அவங்க இருந்து பண்ணிகிட்டு இருக்கல. என்கிட்ட பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க. அது மாதிரி எல்லாருமே வந்து வீட்டிலே ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ பார்லர் வந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க, பார்லர் வர முடியாத வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பார்லர் வந்து ரெகுலராக பண்ண முடியாதவங்களுக்காக தான் இப்படி ப்ராடக்ட்டை கொடுக்குறது. மற்றபடி என்ன தான் ப்ராடக்ட்டை கொடுத்தாலுமே வீட்டில் எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு பண்ண டைம் இல்லை, இஷ்டம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணி விட்டுருங்கன்னு பார்லரில் வந்து பண்ணுற கஸ்டமர் நிறைய இருக்காங்க, சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடாமல் என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தா நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அடுத்த ப்ராடக்ட்டை வந்து நான் தப்பாக கூட பேச மாட்டேன். அப்படிப்பட்ட ஆள் நான் வந்து மண்ணலி போடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்படி நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் வந்து முன்னேற முடியாது, வாழ்க்கையில் ஒரு தொழில் பண்ண முடியாது. கடவுள் வந்து எனக்கு தானே கொடுப்பாரு, அதனால் அது வந்து பாவச் செயல். அது இப்போ நான் வந்துட்டு பாவம் இல்லையான்னு கேட்டாங்க, அந்த பாவத்தை நான் பண்ணவே மாட்டேங்க. நான்லாம் பாவம் புண்ணியம் அதுக்கு வந்து கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கவா, அதனால எனக்கு அது ரொம்ப முக்கியமாக நான் பார்த்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் அப்படி தான் பார்த்து பண்ணிகிட்டு இருப்பேன். அவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ண மாட்டேன். அது மாதிரி நான் எங்கேயோ இருந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன், என்கிட்ட வாங்குற எல்லாரும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு, வேறு ஸ்டேட்டு, ஃபாரின்ல இருந்தெல்லாம் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த பார்லரில் இது மணலி போடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன மீனிங்கில் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. இதுக்கும் பார்லருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதால் பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா எல்லாருமே விற்கிறது தானே நானும் விற்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? எந்த தப்புமே இல்லை. எனக்கு இப்போ த்ரெட்டிங் பண்ண வருவாங்க, எனக்கு பாடி எல்லாம் கருப்பாக இருக்குது, எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நான் இதை தான் கொடுத்து விடுவேன். அதுக்கு பார்லர் அப்போ என் பார்லருக்கு நானே மண்ணலி போட்டதாக அர்த்தமா? எப்படிங்க சொல்லுங்கள்? இல்லை அவங்க கேட்கும்போது நான் தரமாட்டேன், நான் தான் பண்ணி விடுவேன்னா சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இல்லை, கேட்குறவங்களுக்கு கொடுக்க தான் செய்யணும் ப்ராடக்ட். இது சரியான முறை தான், இதில் எந்த பாவமும் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னொன்று என்னென்னா,
காசு இருக்கிறவங்க பார்லர் போய் எல்லாம் பண்ணிக்கொண்டு இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களும் இருப்பாங்க, பார்லர் போக முடியாதவங்களும் இருப்பாங்க, ஒரு கல்யாணம் வச்சிருக்கு வெளியில் போக முடியாதுன்னு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வீட்டிலே வாங்கி காசு கம்மியான இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணட்டுமே. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்களேன். பார்லர் போக முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 125% போகலாம், 75% பார்லர் போக முடியாமல் இருக்கலாம், நிறைய செலவு வந்துருமா அப்படி அந்த மாதிரி உள்ளவங்க வாங்கி யூஸ் பண்ணட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. பார்லர் வந்து தான் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு எல்லாரையும் நம்ம கட்டாயமும் படுத்த முடியாது. வரணும்னு இருக்கிறவங்கள நீங்கள் வராதிங்க, ப்ராடக்ட் இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்ப போகிறதும் கிடையாது. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் பார்லர் தான் வச்சுருக்கேன். புரியாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க ராஜினி, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது வந்து பேட் கமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, எப்படி நல்ல கமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு கிளாரிஃபை, இது மாதிரி மற்றவங்களும் நினச்சிக்க கூடாது இல்லையா, அதுக்காண்டி ஒரு கிளாரிஃபை கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன, ஒன்றும் இல்லை. இந்த ப்ராடக்ட் எதுவும் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.